ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. இன்னைக்கு சங்கராபுரம் மண்டபத்தில் பிரெட் அல்வா, சிக்கன் 65, கத்திரிக்காய் பிரியாணி எல்லாம் சூப்பராக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சங்கராபுரத்தில் ஒரு சூப்பரான மட்டன் பிரியாணி இருக்கு. அண்ணன் தான் இந்த வேலையை கொடுத்தாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி பேசிட்டாரு. அண்ணன் ஒரு சிறந்த டைரக்டர். ஒரு டைரக்டர் குட்டி பிரியாணிஸோட வீடியோ பார்த்து நம்பிக்கையை உண்மையை உணர்ந்து எனக்கு இந்த வேலையை கொடுத்துருக்காரு. அண்ணனுக்கு மிகவும் நன்றி. அவர் எதிர்பார்த்த மாதிரி அந்த ஜூஸியான மட்டன் பிரியாணியை நான் தரணும். அப்போதான் அண்ணன் வேலை கொடுத்ததுக்கும் நான் செய்யறதுக்கான ஒரு நம்பிக்கை. ஆனால் சூப்பராக செஞ்சு தரேன். ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகேடா. அப்படியே எல்லாம் ஆட்டுக்கறி ஒரு பீஸு 75 to 80 கிராம். 1 கிலோவுக்கு 1.25 கிலோ கறி. அதுதான் பிரியாணியோட சந்தோஷமே, ருசியே. அந்த எசன்ஸ் இறங்கி சூப்பரா அரோமோட நல்லா இருக்கும். 1 கிலோவுக்கு 1.25 கிலோ சேர்க்கிறோம். பிரியாணி தம் அடிக்கும் போது பாருங்க. மழை வந்தாலும் பயப்படாம விறகு அதிகப்படுத்தி சீக்கிரமா பிரியாணி செய்ய பார்க்கணும். அதுவும் தம் ப்ராசஸ் டைம்ல அந்த மழை தண்ணி கந்துக்குள்ள போகாம ரவுண்டு கட்டி தனியா போற மாதிரி செஞ்சுட்டு பிரியாணி செய்யலாம். பயப்படாதீங்க, பாருங்க. சேகர்னா, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு டிஷ் பிரியாணிக்கு ஒரு தொட்டுக்க என்ன செய்ய போறோம்? கத்திரிக்காய் கொத்து. கத்திரிக்காய் கொத்தா? கத்திரிக்காய் கொத்து இல்லனா கொஸ்து. கத்திரிக்காய் கொஸ்து. ஆனா இன்னைக்கு செய்ய போறது எண்ணெய் கத்திரிக்காய். நல்ல எண்ணெயில அரோமாவோட நல்ல ஸ்பைசியா புளிப்பா பிரியாணியை தொட்டு சாப்பிடுற எண்ணெய் கத்திரிக்காய். அதுவும் சென்னை ஸ்டைலும் திண்டுக்கல் ஸ்டைலும் ஆம்பூர் வேலூர் எல்லாம் கடலூர்லாம் சேர்ந்து நம்ம செய்முறை செய்ய போறோம். சரியாண்ணா? கலந்து 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 அடிச்சுதான் புதுசா கொடுக்கணும்ண்ணே. ஒரு சமையலுக்கு ஒரு ஒரு போயிட்டு வெள்ளை சாதம் ரசம் சொன்ன பிடிக்காது. ஒரு டிஃபரெண்டான பேர் சொன்ன வச்சுங்க, மக்களுக்கு பிடிக்கும். சரியாண்ணா? ஆனா இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் 10 கிலோ செய்ய போறேன். 10 கிலோக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சு அடுப்பத்த வச்சிருக்கேன். ஒரு பொருளை பக்கத்துல எடுத்து வச்சு அதை செய்யும் போதுதான் தவறே இல்லாம அதனுடைய பக்குவத்துல பதத்துல சரியா நம்ம செய்ய முடியும். ஆமாண்ணா, பக்கத்திலே வச்சுக்கணும். சரியாண்ணா? செய்வோமா? ஆரம்பிக்கலாமா? ஆனா அதுக்கு என்ன தேவைப்படுது அப்படியே பொருள் எல்லாம் காமிச்சிடலாமாண்ணே? சரியாண்ணா? தரமான நல்லெண்ணெய். அண்ணா, நல்லெண்ணெய் 1 கிலோவுக்கு 300 to 400 கிராம் ஊத்தலாண்ணே. அடுத்து கடுகு கலப்பு மிளகு 1 கிலோவுக்கு 5 கிராம் கடுகு 15 கிராம் மிளகுண்ணே. அடுத்துண்ணே கருவேப்பிலை பச்சை மிளகாய். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி. அதுக்கு அளவா சொல்லலாம் 30 கிராம். நமக்கு பச்சை மிளகாய் ஒரு 100 கிராம். சரியாண்ணே? அடுத்துண்ணே மஞ்சள் பொடி, தனி மிளகாத்தூள். ஆனா மஞ்சள் பொடி 1 கிலோவுக்கு 3 கிராம். 1 கிலோவுக்கு தனி மிளகாத்தூள் 25 கிராம். சரிண்ணே? அடுத்ததுண்ணே இஞ்சி பூண்டு பேஸ்ட். 1 கிலோ கத்திரிக்காவுக்கு 100 கிராம் பூண்டு, 50 கிராம் இஞ்சி. இஞ்சி சேர்க்கலாலும் பரவாயில்ல, ஆனா அதிகமா சேர்க்க கூடாது. சரியாண்ணே? அடுத்ததுண்ணே
நம்மளுக்கு சிறப்பான கத்திரிக்காய். கத்திரிக்காய் நல்லா அரோமாவா இருக்கணும், டேஸ்டா இருக்கணும்னா நம்ம நாட்டு கத்திரிக்காய் தேர்ந்தெடுக்கணும்ண்ணே. ஒருவேளை இல்லைன்னா எந்த கத்திரிக்காய் வேணா செய்யலாம், அது பிரச்சனை கிடையாது. சரியாண்ணே? அதுக்கு அடுத்ததுண்ணே வெந்தயம் சீரகம். ஆமாண்ணே, வெந்தய சீரகத்தை எண்ணெயில எல்லாம் தாளிப்புக்கு சேர்ப்பாங்க. ஆனா நம்ம பவுடர் அரைச்சி அந்த கத்திரிக்காய் வதங்கும் போது சேர்ந்தா ஐயோ அந்த அரோமா பயங்கரமா இருக்கும்ண்ணே. அடுத்ததுண்ணே பாருங்க, தக்காளி வெங்காயம் அரைச்சி வச்சிருக்கிறோம். ஆனா தக்காளி வெங்காயம் எண்ணெய் கத்திரிக்காய்க்கு சேர்க்க கூடாது. ஆனா நம்ம ஸ்டைல்ல அந்த தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி இருக்க ஒரு கிலோவுக்கு ஒரு 50 கிராம் தக்காளி, ஒரு 25 கிராம் வெங்காயத்தை அரைச்சிக்கிறோம். சரிண்ணே. அடுத்துண்ணே புளி தேவையானது. கத்திரிக்காய் தேவையானதெல்லாம் சொல்லக்கூடாதுண்ணே, அதுதான் அளவு சொல்றேன் இல்லையா. ஒரு கிலோவுக்கு 75 to 100 கிராம் அந்த புளிப்போட உரப்பை பொறுத்து 75 கிராம் நல்லா கரைச்சி சேர்க்கணும். அடுத்ததுண்ணே ஆமாண்ணே, ஒரு கிலோவுக்கு 100 கிராம் வேர்க்கடலை, 50 கிராம் எள்ளு அப்படியே அரைச்சி கடைசியா சேர்த்தாதானே அந்த எண்ணெய் கத்திரிக்கானுக்கு ஒரு அடையாளம். அடுத்ததுண்ணே வெல்லம். ஏன்னா வெல்லம் சேர்க்கிற? சேர்க்கணும்னா காரத்தன்மை, புளிப்பு தன்மை இதெல்லாம் கம்மிப்படுத்தும், சுவையை தூக்கி கொடுக்கும். புளிப்போடு சுவையை குறைச்சி இனிப்போட கலந்த சுவையை கொடுக்கும். செய்யலாமாண்ணே? ஆரம்பிக்கிறோம், வாங்க பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அப்படியே மிதமான சூட்ல மிளகு கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய். அதுக்கு அடுத்தது இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்துக்கிறோம். சரியா? அடுத்தது மஞ்சத்தூள், தனி மிளகாய். நல்ல கலர் இந்த எண்ணெயிலே சேர்க்கும் போது தானே நல்ல கலர் கிடைக்கும். சரியாண்ணா? சேகரா, இந்த இஞ்சி பூண்டு வதங்கும் போது கத்திரிக்காய் சேர்த்தா அந்த இஞ்சி பூண்டு மணத்தோட கத்திரிக்காய் மணமும் சூப்பரா இருக்கும். போடுறோம். எண்ணெய் தாளிக்கும் போது வெந்தய சீரகம் போடல, நம்ம அரைச்சு பவுடர் சேர்த்துக்கிறோம். அது இந்த இடத்துல சேர்த்துக்கிறோம். சரிண்ணா? இப்போ கல் உப்பு எடுத்துருவாங்க. கிலோவுக்கு எவ்வளவு உப்புன்னு கேட்பாங்கண்ணா? ஒரு கிலோவுக்கு 75 கிராம். 75 கிராம். சேகர்னா, எண்ணெயில கத்திரிக்காய் வதங்கிடுது. இப்போ அந்த அரைச்ச வெந்தய சீரகத்தோட சேர்த்துக்கிறேன். சேர்க்கும் போது அந்த அரோமா சூப்பரா இருக்கணும். ரெண்டாவது, கத்திரிக்காய் எண்ணெயில தானே வேகும், தண்ணியில வேகாதானே. எண்ணெயில வெந்தாதான் கத்திரிக்காயோட மனம் கிடைக்கல. எப்படி வேகுது பாருங்க, அப்படியே தக்க 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 சூப்பரா முக்கால் பாவம் கத்திரிக்காய் அப்படியே நொந்து குழஞ்சு போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமா நம்ம அரைச்ச வெங்காய தக்காளி, அதுக்கப்புறம் புளி தண்ணி, அதுக்கப்புறம் வெல்லம், அதுக்கப்புறம் இறக்கணும். பயங்கரமான கத்திரிக்காய் ரெடினா. கத்திரிக்காய் சும்மா அப்படியே குழஞ்ச மாதிரி வதங்கிடுச்சுனா இப்ப புளி தண்ணி ஊத்துறேன். ஓகே, ஊத்துறேன். புளி தண்ணி ஊத்துறேன். புளியை முன்னாடி ஊற வச்சு அதை அப்படியே கரைச்சி புளியோட உரப்பை எடுத்து சேர்க்கிறோம். ஓகேண்ணா? ஓகே. இதுக்கப்புறம் வேர்க்கடலை, எள்ளு சேர்த்தா கத்திரிக்காய் முடிஞ்சிச்சு. கடைசியா புளிப்பு சுவையை பார்த்து வெள்ளம் சேர்த்து போடுறோம். எல்லாம் சேர்த்து கத்திரிக்காய் புளி தண்ணியை கொதிக்க வச்சு கடைசியா அப்படியே வேர்க்கடலை, எள்ளு இதை சேர்த்து கத்திரிக்காய் இறக்கி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். கடைசியா தான் வெள்ளத்தை சேர்க்க. சரிண்ணா? சேர்க்கிட்டேண்ணா? வெள்ளத்தை பண்ணேன். கடைசியா எல்லாம் வதங்கி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்தா கத்திரிக்காய் முடிஞ்சிருச்சு. பாருங்க. கத்திரிக்காய் அந்த மனமும் அந்த சுவையும் சூப்பரா இருக்கு. இன்னும் என்ன வீடியோ வேணும், என்ன அளவு வேணும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த குட்டி பிரியாணி உங்களுக்காக தொடர்ந்து வீடியோ போட போறேன். Thank you.
நாங்க ஒரு 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 நிகழ்ச்சி வந்தோம். இப்போ வந்து தம்பி பிரபாகரன் வந்து குட்டி பிரியாணி ஸ்டோர். ரைட், அதனால குட்டி புளின்னு சொல்ல அப்ப குட்டி பிரியாணி ஸ்டோர் அப்படின்ற பேர்ல பிரியாணி வச்சிருக்காப்புல. அந்த அந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள போகும்போதே அந்த பிரியாணியோட வாசம் ஒரு 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 200-500 மீட்டருக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மிக சிறப்பாக பிரியாணி பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான தம்பி. ஆமா, தம்பிக்கு வந்து நீங்க தொடர்ந்து நிறைய வாய்ப்புகள் கொடுங்க. நல்லா வரட்டுமே. ஆமா, நம்ம கூட நல்லா வரட்டுமே. கடந்த ஒரு மாசத்துக்காக உண்மையா வீடியோ போடுறேன். சமையல் கலையை உண்மையா எடுத்தேன். அப்படி புரியுது. கொஞ்சம் அதிகமா அந்த பக்கம் போறது இல்லை. ஆமா, தம்பி வந்து நிறைய வளர்ந்து ஒரு மாஸ்டர்களுக்காக நிறைய வீடியோகள் போட்டு இருக்காப்புல. உண்மையிலேயே தம்பியுடைய பிரியாணியை வந்து இப்பதான் சாப்பிட போறேன். பிரியாணி கொண்டு கொடுத்துருக்காங்க. அவ பிரியாணியை சாப்பிடுறதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால ஒரே செல்ஃபியா எடுத்ததுனால வர முடியல. அவன் வாழ்க்கை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நடிகர் சந்திரகாயன். தம்பி பிரபாகர் குட்டி பிரியாணி இப்போ தான் சாப்பிட்டேன். ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன் தம்பி. செம்ம டேஸ்ட்டு. இவர்கிட்ட பொறுத்த வரைக்கும் சிக்கனும் சூப்பரு, மட்டனும் பிரமாதம், வேற லெவலு. புத்தரம் சாப்பிடுங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப வருத்தப்படுவீங்க. சாப்பிடுங்க. தேங்க்யூ.